வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். ஆன்மீக பரிகாரம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதாவது ரொம்ப பெரிய பரிகாரமாக இருக்குமா, இல்லை இந்த பரிகாரத்தினால நமக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பரிகாரம்ன்றது வேற, ஆன்மீக பரிகாரம்ன்றது வேற. பரிகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் தோஷம் இருக்கும், வாஸ்து தோஷம் இருக்கும், இல்லை நாக தோஷம் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் அந்த காலத்தில் நாக தோஷங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் யாருமே அந்த ஒரு நாகத்தை பற்றி ஒரு விவரம் தெரியாத ஒரு நேரம், அந்த ஒரு 80s 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து உடனே அதை அடித்த உடனே இதில் போடு, புத்தில் போடு, பாலை ஊற்று, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நாக தோஷத்தால் நிறைய குடும்பங்கள் அது மிக பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றன. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த முன்னோர்கள் செய்த பிரச்சனைகள்னால சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண் சாபம் நிறைய இருக்குது, கர்ப்பிணி சாபம் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா குலதெய்வ குத்தம் இருக்குது. இப்படி நிறைய ஒரு தெய்வ குத்தத்தினாலையும் பெண் சாபத்தினாலையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்துலையும் பிரச்சனைகள்லையும் முன்னோர்கள் செய்த அந்த ஒரு செயல்கள்னால இப்போ அந்த ஒரு பூர்வீக சொத்துன்ற இடத்துல அவர்கள் இன்னைக்கு நேரத்தில் இருக்கிறீங்கன்னா, அந்த பூர்வீக சொத்தின் மூலமாக இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம என்ன சொன்னாலும் அவர்களை அந்த கர்மா விடாது. நீங்கள் என்ன சொல்லி அவங்களை அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண வச்சாலும் அந்த கர்மாவாகப்பட்டது இவர்களை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதற்கு தான் சில பரிகாரங்கள், இந்த பித்ருக்களுக்காக நம்ம திலஹோமம் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும்னா அஸ்திர பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஹோமம்ன்றது பார்த்திங்கன்னா 4 பண்டிதர்களை வைத்து செய்வது தான் ஹோமம். அதே இது ஆன்மீக பரிகாரம்ன்றது பார்த்திங்கன்னா நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள், அதே பிரச்சனைகள் தான், வீட்டு பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாம பிரச்சனை, எந்த திருஷ்டி தோஷம் எல்லாம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு நம்மளை நாமே முதல்ல சுத்திகரிச்சுக்கணும். சுத்திகரித்து நம்ம முதல்ல தெய்வத்தை நோக்கி நடக்க வேண்டும், பயணிக்க வேண்டும். தெய்வத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்ம மனசாகப்பட்டது ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த தெய்வத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்ம பின்னாடி இருக்கிற அந்த கர்மாவோ சரி, நம்மளுடைய பாவங்களோ சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களை ஒன்றுமே செய்யாது. உங்களுடைய கட்டங்களும், அதாவது ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீக பரிகாரம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட ஒரு சாதாரணமாக சந்திக்க வேண்டிய ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் ஆன்மீக பரிகாரம். அந்த ஆன்மீக பரிகாரத்து மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தீர்க்கலான்றது தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு பதிவாக பார்த்தோம்னா, சூரியன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களும் மீன ராசியில சேர்க்கை பெற்றிருக்கு. இந்த சூரியன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களும் மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் 1 மாத கால அளவிற்கு இந்த மீன ராசியில இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நம்ம இன்னைக்கு அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த சேர்க்கையினால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நேர்கொண்ட பார்வையும் வீர்கொண்ட நடையும் கொண்டவர்கள். இந்த சிம்ம ராசி என்பவர்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் செய்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். எது செஞ்சாலும் நான் என்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக தான் செய்வேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கவலைப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது அப்படின்னு செய்யக்கூடிய செயல்கள் தான் என்னுடைய செயல்கள் அப்படின்னு நினைத்து எல்லாமே ஒரு குடும்பத்தினுடைய நலனுக்காக செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி
அன்பர்கள். இப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான அந்த ராசி அதிபதி சூரியன், ஏன் அவர்கள் அவ்வளோ ஒரு வெளிச்சமா இருக்கிறாங்க, வெளிப்படையா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய ராசி அதிபதி சூரியன். சூரியன் எப்படி பிரபஞ்சத்திற்கு எல்லாத்திற்கும் அந்த வெளிச்சத்தை ஒரு நாள் பொழுது மறக்காம, அது இல்லைன்னா நம்ம எல்லாருமே எந்திரிப்போமா, வேலையை செய்வோமா, எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி தன்னுடைய செயல்களை விடாமல் செய்து கொண்டே, முயற்சியை விடாமல் செய்து கொண்டே இருப்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அவர்களுடைய ராசி அதிபதியை ராகுவோட சேர்றாரு, வக்ர கிரகத்தோட சேர்றாரு. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான காலம்தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில். சிம்மராசி அன்பர்கள் ஏற்கனவே தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொழிலில் வளர்ச்சியே இல்லை உங்களுக்கு. எவ்வளோ பாடுபட்டாலும் சரி, எவ்வளோ நேரத்தை அதற்காக செலவழித்தாலும் சரி, அந்த தொழிலில் உங்களுக்கு ஏதோ ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. பணம் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கு. அதே பணமாகப்பட்டது விரயமாகிக்கிட்டே போகுது. ஏன் அந்த மாதிரியான எங்களுக்கு விரயம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டு தனஸ்தானாதிபதி அந்த புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறார். இந்த புதனும் சேர்கிறார், அடுத்த சூரியனும் சேர்கிறார், ராகுவும் இருக்கிறார். இவங்க 3 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல போய் இருக்கிறதுனால மிகுந்த அளவு விரயங்களை சந்திக்கக்கூடிய நேரம். என்னதான் நீங்க பார்த்து செஞ்சு இந்த மாதத்துல நம்ம தொழில 50,000 ரூபாய் வந்திருக்குன்னா அதுல ஒரு 10,000 ரூபாய் நம்ம ஒரு சேமிப்புக்காக போடணும். இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எல்ஐசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ, இல்ல ஏதோ ஒரு குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் நினைச்சு நீங்க நாட்களையும் மாதங்களையும் கடந்து வந்ததுதானே மிச்சம் ஒழிய உங்களுடைய கடனை அடைப்பதற்கே அந்த வருமானம் உங்களுக்கு சரியா இருக்கு. இந்த காலகட்டத்துல, இந்த 1 மாத காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் உயருமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய தொழில இருந்து திடீர் வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியான ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் அரசாங்க ரீதியா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பீங்க. கட்டிட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா நீங்க அலையாத அலைச்சல் இல்லை. அப்படி அலைஞ்சு கால்கள் நொந்ததுதான் விஷயமே ஒழிய உங்களுக்கு அந்த அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக திடீர் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆனா அது மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும். ஏன்னா அந்த புதனாகப்பட்டவர் அந்த டாக்குமெண்டேஷன் விஷயம்லாம் பார்க்கக்கூடிய காரகத்துவம். அதனால அந்த நீசமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துவார். உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடும். எதுக்குடா இதை நம்ம செஞ்சோம் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும்? நீங்க இந்த மாதிரியான விஷயங்களே 1 மாத காலகட்டத்திற்கு தள்ளி வைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விஷயங்களை தள்ளி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரம். இல்லை மேடம், நாங்க வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாமலேயே 1 வருஷமா நாங்களும் தள்ளிட்டு இருக்கிறோம், நாங்க எங்களுடைய காசை எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படியே உங்களுக்கு முடிஞ்சாலும் சில விதமான ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா வந்தே தீரும். அதற்கு உங்களுடைய முதல்ல குலதெய்வ வழிபாடை நீங்க நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாளை நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் தான் முக்கியமா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குலதெய்வத்திற்கு முதல்ல வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்தது அந்த புதனாகப்பட்டவர் 2-11 குடையவர். அந்த லாபஸ்தானாதிபதியை நீச்சம் பெறாரு. நீச்சம் பெற்றதுனால எப்படி இருக்க போது? உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகமான லாபம் வரும், பிரச்சனைகளோட வரும், அவமானத்தோட வரும், அசிங்கத்தோட வரும். சில இடத்துல கடன் கேட்க போறீங்களா, உடனே கொடுப்பான், ஆனா அசிங்கமா திட்டி கொடுப்பாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன கொடுக்க போகுது? உங்களுக்கு நிறைய ஒரு அளவில்லாத ஒரு பணத்தையும் தரும். அதே சமயத்துல
பிரச்சனைகளையும் பின்னாடியே தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளை தவிர்த்து ஒரு இடமாற்றத்திற்கு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு தேடினீங்கன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய நேரம். வெளிநாடு கவர்மெண்ட் உத்தியோகம், அதாவது வெளியூர் வேற அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதினவங்களுக்கு வெளியூரில் உங்களுக்கு போடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர். நீயோ எங்கேயோ போட்டான், எங்களுக்கு கல்கத்தாவில் கொண்டு போய் போட்டுட்டான், நான் இருக்கக்கூடியது பாண்டிச்சேரியில் இருக்கிறேன், எங்களுக்கு வேறு எங்கேயோ போட்டிருக்கிறான்னா நீங்கள் தாராளமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சி காத்துட்ருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி இந்த கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்குன்றதை நம்ம கணிச்சு சொல்றோம். இது அவங்கவுங்க ஜாதகத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா தசாபுத்தி, உங்களுக்கு ராகு தசை நடக்குதா, இல்ல சூரிய தசை நடக்குதா, இல்ல புதன் தசை நடக்குதா, இவங்கெல்லாம் எங்க இடத்துல இருந்து எந்த பாவகத்துல இருந்து தசாபுத்தி நடத்துறாங்கன்றத நம்ம முதல்ல ஆய்வு செய்யணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி பலன்கள் 25% மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். முழுமையாக 75% பலன் உங்களுடைய தசாபுத்தி பலன் தான் கிடைக்கும். அதனால நீங்க அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.